வணக்கம். நாங்க தீபாவளி முடிஞ்சோனே திருப்பதிக்கு கிளம்பியிருக்கிறோம். நாங்க திருப்பதிக்கு போறத நான் விளாக்கா போடுறேன். நான் விளாக் போடணும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கல. நான் எடுத்தத அப்படியே வீடியோவா போட்டேன். நாங்க போற வழியில அன்டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ராவல்லையும் அலுப்பா இருந்ததுனால, நாங்க திருவண்ணாமலையில ஸ்டே பண்ணிருவோம் அப்படின்ட்டு, அங்க நைட்டு 1 மணி போல ரூம் போட்டு திருவண்ணாமலையில தங்கிட்டோம். காலையில 4 மணி போல எந்திரிச்சு, குளிச்சுட்டு 5:30 மணிக்கு திருவண்ணாமலைக்கு கோயில்ல வரிசையில வந்து நின்னுட்டோம். காலையில அதிகாலையிலே ஃபர்ஸ்ட்டா வந்ததுனால அவ்வளவா கூட்டம் இல்ல. அதனால அண்ணாமலையார நல்லா தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே வெளியில வந்தோம். மலையெல்லாம் அப்படியே பனியா ஆ பனிமூட்டமா அழகா இருந்துச்சு. காலையிலேயே கோயிலுக்கு வர்றது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. மன அமைதியா இருந்தது. அதெல்லாம் பார்த்து நல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு, நாங்க அப்படியே வந்துட்டோம். அப்புறமா வந்து திருப்பதிக்கு வந்து நாங்க மறுநாள் 4 மணிக்கு போல வந்துட்டோம். நாங்க வந்து நடக்கிறதா இருக்கிறதுனால, கார்ல போறவங்க மேல போயிட்டாங்க. நாங்க ஸ்ரீவாரி வழியா, அந்த படி வழியா நாங்க மேல நடந்து போனோம். நாங்க நடக்க ஆரம்பிக்கும் போதுல சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. அந்நேரம் ஏற ஆரம்பிச்சோம். அ முந்தின நாள் நல்லா மழை பெஞ்சுச்சு. நாங்க போறப்பமே ஏறத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அங்கங்க ஆறு மாரி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்க படியில ஏறுற வழியெல்லாம். மழை பெஞ்சதுனால படியெல்லாம் கொஞ்சம் நசு நசுன்னு மண்ணா இருந்தது. கொஞ்சம் ஏற கஷ்டமா தான் இருந்துச்சு. வழி எங்கும் அப்படியே புழுவு இந்த மாரிலாம் இருந்தது. அப்புறம் ஒரு பாதி தூரம் ஏறுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒரு 5:30 மணி இருக்கும். அதனால நல்லா பனியா மூழ்கி இருந்துச்சு. அந்த செடி, மலை எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு பனி. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அந்த பனி வர்றது அவ்வளோ அழகா நேர்ல பார்க்க தெரிஞ்சுச்சு. கொஞ்ச நேரத்துல மலை, செடி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு பனி ஃபுல்லா மூழ்கிருச்சு. அது பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏறி இதெல்லாம் பார்க்குறப்போ, கொஞ்சம் நம்ம ஏறுன அந்த கஷ்டம் கூட தெரியல. அந்த அளவுக்கு அந்த இயற்கை வந்து அழகா இருந்துச்சு. நாங்க ஏறுறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா வேகமா ஏறுறவங்க 1 மணி நேரம் இந்த மாரிலாம் ஏறிடுவாங்க போல. எங்களால ஏற முடியாதனால கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் போனோம். நாங்க மேல ஏறி போகுறப்போ மணி 7 ஆயிடுச்சு. இது வந்து 1950வது படியில நாங்க இப்ப ஏறியிருந்தோம். 7 மணி ஆகும்போதுல கரெக்ட்டா நாங்க மேலயும் ஏறிட்டோம். மலை மேல ஏறிட்டு வெளியில வந்தா ஒரே மழை. அப்படியே அந்த மழையிலே நனைஞ்சுட்டு ரூமுக்கு போயிட்டு, சாப்பிட்டு பேசாம அன்னைக்கு படுத்தாச்சு. ரெஸ்ட் இருந்தாச்சு. ஆ எங்களுக்கு வந்து மறுநாள் 4 மணிக்கு நாங்க சேவா டிக்கெட்டு 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். 4 மணிக்கு எங்களுக்கு தரிசனம் பார்க்குறது. அதனால நாங்க காலையில வந்து பக்கத்துல அ மலையிலே சிவன் கோயில் ஒண்ணு இருக்குன்னாங்க. அங்க போனோம். அங்கேயும் போயி சாமியெல்லாம் பார்த்துட்டு, நெறையா அங்க வந்து பிள்ளைங்களுக்கு தேவையான கம்மலு, வளையல் இந்த மாரி நெறையா பொருள்லாம் விக்கிறாங்க. வரிசையா கடையா இருந்துச்சு. சாப்பாடு கடையும் நெறையா அந்த பக்கம் நெறையா இருந்தது. நாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி வந்து பார்த்தோம். நல்லா இருந்தது. அங்கக்குள்ள கொஞ்சம் கூட்டமாவும் இருந்தது. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, நாங்க காலையில அதெல்லாம் முடிச்சுட்டோம். அப்புறமா ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்தா, அங்கேயும் ஒரே பனிமூட்டம் தான். நாங்க இருந்த ரூம் பக்கமெல்லாம் அவ்வளோ பனி. சூப்பரா இருந்துச்சு. அ பக்கத்துல தான் தர்ம தரிசனம் லைன் இது வந்து. அங்க எல்லாம் நின்னு கோவிந்தா, கோவிந்தான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அத பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பனிமூட்டம், அந்த கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாடுக்காக நாங்க அன்னதானம் அங்க போனோம். அங்க போனா கூட்டம் ரொம்ப தான். ஆனா, அந்த கூட்டத்திலயும் நம்ம வரிசையில நிக்கணும் அப்படின்ற மாரி இல்ல. வரிசை போய்க்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு 2, 3
வரிசை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. 2ஆம் 3வது அறை, 4வது அறை அந்த மாரிலாம். ஆனா நாங்க போனது வந்து உட்காந்து சாப்பிடுற மாரி எங்களுக்கு கிடைக்கல. அந்த உட்காந்து சாப்பிடுற இடம்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கிட்டு பஃபே சிஸ்டமா குடுத்துட்டாங்க. ஒரு பிளேட்ட கையில குடுத்துட்டு, அங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு என்ன சாப்பாடு குடுத்தாங்களோ, அதே தான் இந்த பிளேட்ல குடுத்தாங்க. பொங்கல், அவியல், அப்புறம் துவையல், அ ஒரு வடை, சாப்பாடு, சாம்பார், ரசம், மோரு இது எல்லாமே குடுத்தாங்க. நாங்க எல்லாம் வாங்கி உட்காந்து சாப்ட்டுட்டு, நாங்க சாயங்காலம் 4 மணிக்கு சாமி பார்க்க போயிட்டோம். சாமி பார்க்க 4 மணிக்கு போனா, 7 மணிக்கு வெளியில வர்ற மாரி தான் இருந்தது. அதுவும் 3 மணி நேரம் ஆயிருச்சு. கூட்டம் தான். குட்டி பிள்ளைங்கலாம் ஒரே அழுக தான். எல்லா பிள்ளைகளும் ஊடால பால் குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சுட்டு, சாமிய பார்க்க போறப்போ, நம்மளுக்கு அந்த கூட்டத்தையும், அந்த நெரிசலையும் பார்த்து நம்மளுடைய வேண்டுதல கடவுள்ட்ட வைக்கவே முடியல. நம்ம எப்படா போய் வரிசையில நிப்போம், சாமிய கும்பிடுவோம். அந்த மாரி தான் இருக்கு. சாமிய பார்க்கணும்னு நம்ம வேண்டுதல வந்து வைக்கவே முடியல. கடைசில ஒரு வழியா நெரிசல்ல போயி, அவர ஒரு நிமிஷம் அந்த பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குதே, அதுதான் அவ்வளோ கஷ்டத்துலயும் போன அந்த ஒரு தருணம். நல்லா இருந்துச்சு. நாங்க போன 2 நாளுமே மழை பெஞ்சதுனால, நாங்க வர்ற வழி ஃபுல்லா இந்த மாரி குற்றாலம் மாரி ஃபால்ஸ்ல விழுந்துகிட்டே இருந்தது தண்ணி. சாமிய பார்த்துட்டு வெளியில வந்தோம். புளியோதரை குடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்ட்டுட்டு, வெளியில உட்காந்து தான் நம்மளுடைய வேண்டுதல அவர்ட்ட வைக்க வேண்டியிருக்கு. அவரையும் பார்த்து நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு, மீண்டும் மீண்டும் எங்களை அழ அவர் கூப்பிட்டா தான் நம்மளால போக முடியும். "எங்கள கூப்பிடுப்பா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது எங்கள கூப்பிடு. நாங்க வந்து உன்ன தரிசனம் பண்ணிக்கிறோம்." அப்படிங்கிற மாரி அவர்கிட்டயே வேண்டுதல வச்சுட்டு, நாங்க அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். திருப்பதிக்கு போறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மன நிம்மதியா, அந்த இயற்கை, கடவுள் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த மாரி மழை காலத்துல போறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பனி விழுறது, மழை சத்தம் நைட்லலாம் 2 நாள் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 நாளும் நைட்ல மழை தான். அந்த மழையில வந்து அந்த சத்தத்தோட கேட்டு தூங்குறது, கோவிந்தான்னு சத்தம் கேட்கறது, இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்க திருப்பதிக்கு போய் நல்லா சாமி தரிசனம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓம் நமோ நாராயணா! நன்றி, வணக்கம்.